புரட்சித்தலை அம்மா வழியில் இன்று தமிழகத்தில் வெற்றி கண்டு வந்திருக்கின்ற பார்த்தீர்களாம். ஒரே மணி நேரத்தில் இவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறார்கள் என்றால் நான் இந்த இயக்கத்தில் இணைந்தது ஒன்று, நான் இந்த தொகுதிக்கு கடுமையாக உழைத்தது ஒன்று என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. முதலே நான் கண்ட தலைவர் நாம் இதயங்களே குடிகொண்டிருக்கிற புரட்சித் தலைவர் அவர்கள் 3 முறை தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர், 2வது முறையாக நான் கண்ட தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 5 முறை முதலமைச்சர். நாளை காணப்போகின்ற தலைவர் விஜய் அவர்கள் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது. நான் முதலில் அடி வைத்த போது புரட்சித் தலைவரோடு பயணம் செய்தேன். வெற்றி என்ற இலக்கை நாங்கள் எட்டினோம். 2வது முறை அம்மாவோடு சென்றோம். வெற்றி என்ற இலக்கை நாங்கள் எட்டினோம். 3வது தலைமுறையாக இருக்கிற இவர் 40 ஆண்டு காலம் அரசியல் வரலாற்றில் இவர் என்ன செய்தார்? தனக்கும் தன் குடும்பத்திற்கும் யாரையாவது சந்தித்திருக்கிறார்களா? மக்களுக்கு சேவை செய்திருக்கிறார்களா? தொண்டர்களுக்கு செய்திருக்கிறார் என்று ஒரு அறிவாளி பேசியிருக்கிறார். அவர் அந்த கட்சியே எங்கே இருக்கிறது நிலை ஒரு முறையாவது நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதைத்தான் மக்கள் கிட்ட ஏதாவது ஒரு முறையாவது வந்திருக்கிறதா என்பதை அவர்தான் சொல்ல வேண்டும். நான் அவரை பற்றி சொல்ல விரும்பவில்லை. நாளை நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் பிரகாசமுள்ள எதிர்காலமாக மாற்றுவதற்கு நான் 4 மணி நேரம் தாமதம் 1:30 மணிக்கு விமானம் வந்தவுடன் விமான நிலையத்திலே இறங்குகிற போது விமானத்தில் கோளாறு ஏற்பட்டிருக்கிறது என்று பெங்களூருக்கு சென்றார். அங்கே 1 மணி நேரம் இந்த பணிகளை முடித்துவிட்டு மீண்டும் வருகிற போது என் உயிரில் மேலான சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், பெரியவர்கள் 5 மணி நேரம் எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். உங்களை வெல்வதற்கு எந்த சக்தியாளர்களும் தமிழகத்தில் ஏன் சொல்லுகிறேன் சொன்னால் எல்லோரும் சொன்னார்கள் உங்கள் தலைவரை சந்திக்க முடியுமா என்றார்கள். எங்களோடு வந்த 100 பேர்கள் 1.25 மணி நேரம் அவர்களுக்கு சால் விடுவித்து உங்கள் துண்டை போட்டு அரவணைத்து ஒரு வரலாறு படைத்த தலைவர் தான். சகோதரர்களாக இருக்கிற நீங்கள் மறந்து விடாதீர்கள். நாளை எதிர்காலத்தை நோக்கி நாம் பயணம் செய்ய போகிறோம். நாளை எதிர்காலம் மட்டுமல்ல, வரலாற்றை படைக்க போகிறோம். ஏன் சொன்னால் ஆண்ட ஆட்சிகளை ஆள வேண்டுமா? புதிய தலைமுறை ஒருவர் உருவாக்க வேண்டாமா? வேண்டும். மக்களுக்கு நல்ல முறையை பணியாற்றுவதற்கு ஏறத்தாழ ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் திரைப்படத்தில் நடித்தால் கிடைக்கும். மக்கள் பணியாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று வந்திருக்கிறார். தூய்மையான ஆட்சி, மக்கள் ஆட்சி, தமிழகம் அமைதி பூங்காவை காண்பதற்கு பேரறிஞர் அண்ணா அவர் கேட்கின்ற போது சொன்னதை போல, புரட்சித் தலைவர் சொன்னதை போல, அம்மா சொன்னதை போல என்னை கூட பத்திரிகை நண்பர் கேட்டார். ஒன்னும் அம்மா பணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று கேட்டார்கள். ஜனநாயகம் இங்கே இருக்கிறது. யார் பணத்தை அங்கே உங்கள் பணத்தை வைத்தால் தான் சிரிப்பீர்கள். ஆனால் எங்களை போன்றவர் எந்த பணத்தை வைத்துக் கொண்டாலும் அரவணைத்து செல்கிற தலைவராக இந்த
படத்தை பார்த்து பத்திரிகையாளர் கேட்கிற போது நான் சொன்னேன், 50 ஆண்டு காலம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய படத்தை வைத்துக் கொண்டிருந்த நான் ஒரே நாள் இந்த படத்தை மாற்றி இருந்தால் நீங்கள் என்ன கேள்வி கேட்கப் போகிறீர்கள்? துரோகி என்று சொல்ல எழுதியிருப்பீர்கள். துரோகம் இங்கே இந்த தமிழகத்தில், அதுவும் தமிழ்நாட்டுடைய வெற்றி கழகத்தில் எந்த வரலாறும் இல்லை. பணத்தை வைத்துக் கொள்ளலாம். எங்களை பொறுத்தவரையிலும் இங்கே எங்களிடத்தில் இருப்பது, எங்களிடத்திலே கொடுக்கப்பட வேண்டியது என்ன என்று சொன்னால், நாங்கள் இங்கே தர்மத்தை காக்கிறோம். தர்மத்தை மட்டுமல்ல, எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஜாதி மத பேதமற்ற சமுதாயத்தை தமிழகத்தில் அழைப்பதற்கு, மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, ஊழலற்ற ஆட்சியை அகற்றுவதற்கு, மீண்டும் மரோ ஆட்சி தமிழகத்தை புனித ஆட்சியை கொண்டு வருவதற்கு இங்கே சுதந்திரமாக நீங்கள் பணி ஆற்றலாம் என்று அவருக்கு என்னை அரவணைத்து சொன்னார். உங்களை போன்ற இளைஞர்களை பார்க்கின்ற போது உங்களோடு சேர்ந்து நானும் இந்த பணியை ஆற்றுகிற நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நான் அவர் வருகிற போது வழிகாட்டியாக இருப்பேன். புரட்சித் தலைவர் புனித பயணத்தை மேற்கொள்கிறவர் அவரோடு இருந்து பணியாற்றினோம். 3வது தலைமுறையாக இருக்கிற தமிழ்நாட்டுடைய வெற்றி கழகத்துடைய தலைவருடைய தலைமையில் பணிகளை நான் நிறைவேற்றுவேன். ஆகவே இளைஞர்களாக இருக்கிற நீங்கள் இங்கே வருகிற போது அத்தனை பேரையும் நான் பார்க்கிறேன். அத்தனையும் கருப்பு முடிகளாகத்தான் தலை இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் அசைத்தால் தமிழகம் அசையும். தமிழக மக்களுக்கு பணியாற்ற முடியும்.